ஹே ஹாய் கிட்டீஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிம்மின் ஒன் ஷர்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மஸ்ட் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. நன்றிகள் பல. அண்ட் தென் கூடி சீக்கிரம் வந்து 50 ரீச் பண்ணிடுவோம் நம்புகிறேன். 50 சப்ஸ்கிரைபர். நான் திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி போகும் அப்படிலாம் எனக்கு தெரியல. பிளாங்காக இந்த சேனலில் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஃபைன், போகிற வரைக்கும் போகட்டும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஃபைன், ரொம்ப ஓகே ஃபைன் போடணும். சரி ஓகே, சரி வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வைன் எங்கே போனா? வயன் வயன் ஆ சொல்லுங்க அத்தா. எவ்வளோ நேரம் ஆச்சு நாங்கள் 2 பேரும் வந்து? காஃபி போடணுன்னு கூட அறிவு இல்லையா உனக்கு? காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, போ. ஆ சரிங்க தா. அப்படியே ஜிம்முனுக்கு போட்டு போ. ஆ ஓகே தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காஃபி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமாவுக்கும் காஃபி கொடுத்துட்டு இப்போது ஜிம்முனுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஐயோ, இவர் எலி போட்டால் திட்டுவாரே, என்ன பண்ணுறது? வச்சுட்டு மட்டும் போயிடலாமா? ஒருவேளை அத்தை ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களே. சரி, வச்சுட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு காஃபியை டேபிளில் வச்சுட்டு, ஏங்க ஏங்க என்ன தூங்கிட்டு வந்துடல? அப்புறம் என்ன, போ. இல்லைங்க, டைம் ஆச்சு. நீ சொல்லிதான் எனக்கு டைம் தெரியும்னு அவசியம் இல்லை. எனக்கு டைம் பார்க்க தெரியும், மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கீழேயும் வந்துடுறீங்க. வயன் சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் சாம்பார்லாம் செய்ய வேணாம். அப்புறம் தான் ஏதாச்சும் கூட்டு மாதிரி செஞ்சுட்டு தக்காளி குழம்பு வெஞ்சிரு. தக்காளி குழம்பா? ஏன் தக்காளி குழம்பு வைக்க தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன, போ. ஐயோ, எனக்கு கூட்டம் தான் வைக்க தெரியாது, என்ன பண்ணுறது? சரி, அம்மாட்ட கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு நைஸாக உங்கள் மம்மிக்கு தான் கால் பண்ணுறீங்க. அம்மா. சொல்லுவேன். அம்மா, கூட்டு எப்படி செய்யணும்? கையில். அம்மா சொல்லுங்கம்மா. இதுக்கு தான் தலைப்பார அடிச்சுக்கிட்டேன். காலேஜ் படிக்கும் போதே குக் பண்ண கற்றுக்கோன்னு. ஆனால் உங்கள் அப்பா என்ன விட்டாரு? என் செல்ல பொண்ணு அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா, அப்படிப்பட்ட பையனை தான் பிடிப்பேன் அப்படின்னாரு. இப்போ பார்த்தியா? சரி சொல்கிறேன், செய். கடை எடுத்து வச்சுக்கோ. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகுலாம் போடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் மம்மி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கூட்டு ஏதோ வச்சுட்டிங்க. ஸோ ஃபைனலி குக்கெலாம் முடிச்சுட்டு உங்கள் அத்தை மாமாவை கூப்பிட்றீங்க. அவங்களும் டைனிங் டேபிள் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மன் மேலேருந்து கீழே வராரு. டே ஜிம்மன். என்னப்பா? சாப்பிட்டு போடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டேய், நல்லா இருக்குடா, சாப்பிட்டு போடா. எனக்கு வேணான்னா வேணாம், விடுங்க, நான் போகிறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆஃபீஸ்னால் அதாவது உங்கள் ஜிம்மனோட அப்பாவோட ஆஃபீஸ். ஜிம்மன் பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரொஃபஸர். வீக்கெண்ட் மட்டும்தான் ஜிம்மனோட அப்போட ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதை போய் பார்த்துப்பாரு. ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட், அதனால் வந்து ஜிம்மனோட அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. உங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால். அது யாருன்னா உங்கள் அப்பா தான். வயன, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள்? சரிப்பா. அப்புறம் அம்மா? ஓ சரி. வயன். சொல்லுங்க அத்தா. உங்கள் அப்பா தானே பேசுகிறது?
ஆமாம் அத்தை. உங்கள் அம்மாட்ட கொடுக்க சொல்லு. ஆ ஆ கொடுத்துட்டு என்கிட்ட ஃபோனை கொடு. ஆ சரிங்க அத்தை. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மிக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசிட்டு இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட கொடுக்குறீங்க ஃபோனை. சம்மந்தி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள்? அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தி, உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு விஷயம் சொல்லணும். ஆ சொல்லுங்கள் சம்மந்தி. அவள் எதுவும் தப்பாக பண்ணியிருக்க மாட்டாளே, அவளுக்கு குக் பண்ண தெரியாதுன்னு முதே சொன்னேன்ல, ஏதாச்சும் பண்ணிட்டாளா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது, ஆனால் குழந்தை குட்டி எதுவும் சொல்லாமல் இப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறது? அது சம்மந்தி, அது இந்த சின்ன பொண்ணுங்க, அது எப்படி சம்மந்தி? அது அவங்களோட பர்சனல். என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? எது பர்சனலு? இப்படி கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கிறதெல்லாம் பர்சனலா? குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதெல்லாம் பர்சனலா? ஒழுங்கா அறிவுரை சொல்லுங்கள், குழந்தை பெற்றுக்க சொல்லி. அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரணும். வச்சுக்கோங்க, அதுவும் என் பையன் மாதிரியே. ஃபோனை கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஒயன் அம்மா, சரி நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்குறேன். சாரிடாம்மா. இல்லை இல்லை பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். வயனு சொல்லுங்க அத்தை. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு பேரை வந்தே ஆகணும் அடுத்த வருஷம். சரிங்க அத்தை. அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே வாஷ் பேஷனில் வெசல்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டே. உங்கள் பையனுக்கு என்னை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது, இதில் எப்படி நான் அவர் கூட கல்யாணம் குழந்தெல்லாம் பெற்று. அத்தை அத்தை, உங்கள் பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அது தெரியாமல் என் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. சரி பரவாயில்ல, இதுதான் ஃபேட்டு பையன். நீ இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டின்னா யாருனால மாற்ற முடியும் சொல்ல? பார்த்துக்கலாம் விட. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மன் மேலே இருந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்ருக்காரு. வயனு சொல்லுங்க மாமா. மேலே ஜிம்மன் கூப்பிட்றான் பாரு, போய் என்னன்னு பாரு. இந்த போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சொல்லுங்கங்க. ஆமாம், முந்தா நேற்று உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர் ஃபைல் கொடுத்தேன், தெரியுமா? இல்லைங்க, என்கிட்ட கொடுக்கல. நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கணும், கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்கங்க. ஏய், உன்கிட்ட தாண்டி கொடுத்தேன், நீ தான் எடுத்து வச்சுருக்கேன்ன. இல்லைங்க, நான் எடுத்து வைக்கல, உங்ககிட்ட தான் இருக்கும், என்கிட்ட இல்லை. அங்கே பாரு, அங்கே இருக்கும் பாரு, எங்கேயாச்சும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைங்க, இல்லை சுத்தமாக இல்லை. ஒரு வேலை சொன்னால் கூட உருப்படியே செய்கிறதில்ல, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இதில் வேறு. சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமா கீழே வராரு. டேய் எங்கடா போகிற, இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த டைமுக்கு போறியா வெளியே? வேறு எங்கே போகிறது, ரோட்டுக்கு தான் போகணும். ஏய் என்னடா பேசுகிற? உன் மருமக கிட்டே கேளுங்க, ஒரு ஆணை கொடுத்தா கூட ஒழுங்காக சேருதில்ல. சரி, இந்த வீட்டில் இருந்ததுக்கு எங்கேயாச்சும் நாசமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனைனா அது 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடணும். பட் இப்போது
உங்கள் அத்தை மாமா கிட்ட சொன்னனால உங்களுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டான மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மாமா வேணே ஓ இவன் வேலையை பாரு, அவன் அப்பப்போ அப்படி தான் பேசுவான், அவனே எங்கேயாச்சும் வச்சுருப்பான், திருப்பி அவனே வந்து திட்டிப்பான், விட்டுரு நல்லா கண்டுக்காத, போ இவன் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனாரும் சொன்னனால நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஃபியூ டேஸஸ்லாம் ஆகுது. உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு குட்டி இன்ட்ரோ போயிடலாம். நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமான பொண்ணு. உங்கள் அப்பா உங்களை எல்லாம் கிச்சன் பக்கமே அனுப்பி வச்சுருக்க மாட்டார், அவ்வளோ சொல்லும். அப்படியே இப்போ ஜிம்மன் சைடு வந்து பார்த்தோம்னா ஜிம்மனுக்கு ஒரு தம்பி இருப்பார். அவர் ஃபாரினில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மன் இங்கே ப்ரொஃபஸராக இருக்கார். இதுதான் ஒரு ஸ்வீட் இன்ட்ரடக்ஷன். சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரேண்டம் டே ஒன் சொல்லுங்கங்க. மேலே வா. சரிங்கங்க. அதுண்ணா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் போயிட்டு சொல்லுங்கங்க கூப்பிட்ருத்தீங்க, இந்த ஷீட்டில் சைன் பண்ணித்தா. இது என்ன ஷீட்டு? ஏன் பார்த்த தெரியல உனக்கு? டிவர்ஸ் தான். ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, இதுக்கு மேலே டிலே பண்ணிட வேணாம், ஏன்னா உனக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதான். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேலை வேணும், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம் டிவோர்ஸ்க்கு அப்புறம், சரியா? அப்புறம் மறக்காமல் நான் உன் மேரேஜுக்கு கூப்பிட்டுரு, அதே மாதிரி நானும் என் மேரேஜுக்கு கூப்பிட்டுறேன், சரியா? சரி நான் கிளம்புறேன். சும்மன் எங்க? ஒன்றும் இல்லை, சும்மா யாஷி கூட வெளியே போயிட்டு வரலாம் தான். சரி இந்த ஃபார்மில் சைன் பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அழுகையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சைன் பண்ணுறீங்க. சரி வயன் பார்த்து இருந்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. த ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை பற்றி கேர் பண்ணுறாரு, அதுவும் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது? இது பாசிட்டிவாக நினைக்கிறதால கேஷுவலாக சொல்லியிருக்காரா அப்படின்னு எதுவுமே சொல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஜிம்மன் இப்போ லவ் பண்ணுறேன், யாஷி கூட மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னனால அது உங்களுக்கு இன்னொரு கஷ்டம். ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் இதுக்கு தான் உன்னை நான் லவ் பண்ணேனா? என்ன விதி பாரு, நான் லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இன்னைக்காச்சு எனக்கு பிடிச்ச விஷயம் கிடைச்சிடாதான்னு தோணும். ஆனால் லவ்வில் கூட அன்லக்கியாக இருக்கேன்ல. எப்பயுமே லவ் ஹிடன் லவ்வாகவே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருந்துட்டு போய் வேலை செய்கிற போகிறீங்க. அப்படியே தான் ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, நைட்டும் ஆயிடுது. நீங்கள் இப்போ தான் ரூமுக்கு வரீங்க. வயன் சொல்லுங்க அத்தை. ஏன் என்னாச்சு? ஏன் இன்னைக்கு வரமாட்டேனா? இல்லை அத்தை, எங்களுக்கு ஐவி போயிட்டுருக்கா, ஸோ அதனால கோஆர்டினேட்டராக சைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி தூங்க, கதை சாத்திக்கோ. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் என்ன தான் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தாலும் தனித்தனியாக தான் தூங்குறோம். ரொம்ப நாள் கழித்து பெட்டில் படுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 6 month இல்லை, 6 monthதாக நான் பெட்டில் படுத்தது கூட கிடையாது. வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே பெட்டு தான். எனக்காக எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து செஞ்சார். ஆனால் இங்கே பெட்டில் படுக்கிற கூட நான்லாம் லைக் இல்லைல்ல.
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ரேக்கில் உங்களோட டைரி இருக்குது. உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் வேறு இருக்குது. ஸோ அதனால் டைரி அப்படி எடுத்து பார்க்குறீங்க. எழுதி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட் போட்டு அப்படி ஆரம்பிக்கிறீங்க. ஹாய் டைரி, உன்னை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எப்பயுமே என்ன நடந்தாலுமே உன்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் எப்போ மேரேஜ் ஆச்சோ அன்னையிலேருந்து என்னால் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க கூட முடியல. சாரி. அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட ஹிடன் லவ்வோட லாஸ்ட் சாப்டர். நான் இது அவ்வளோ சீக்கிரம் எண்டாகும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான், ஃபியூ டேஸ் தான், ஃபியூ செகண்ட்ஸ் தான். கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிடுவேன் இந்த சாப்டர்லேருந்து. ஜெமன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜெமன். சின்ஸ் நான் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் நான் ஃபஸ்ட் இயரில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் இப்போ பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கீங்க. இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பாரமாக இருக்குது. என்னால் பேசக்கூட முடியல. அப்படியே கழுத்து ஃபுல்லாக ஏதோ ஈர்க்கண மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ நான் அதை பற்றி இந்த டைரியில் எழுதலைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே இந்த டைரி முடிச்சுட்டு பழைய டைரிலாம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் டைரி, ஸ்பெஷல் டைரி கண்ணுக்கு மாட்டுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாக் ஜெமன் அப்படின்னு எழுதியிருக்கு. பக்கத்தில் குட்டி குட்டி ஹார்ட்டு, கீழே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக எழுதியிருக்கீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பெட்டில் படுத்துட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ஏ வயனு, வாழ ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்காமா, அதுவும் நம்ம கிளாஸில். யாரு யார் யார் சைட் அடிச்சிட்டு இருக்கிறது? யாரு? ஏ, அந்த மீரா தாண்டி. மீராவா? தோ பார்த்துக்கிறவா, வாடி போகலாம், போய் கேட்கலாம். ஏய், பார்த்துட்டு மெதுவாக ஹேண்டில் பண்ணு. அதெல்லாம் மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணுவா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க. போயிட்டு ஏய் மீரா, சொல்லுவேன், நீ என்ன ஜெமனை சைட் அடிச்சிட்ருக்கியா என்ன? ஆமாம், என்ன போதுக்கு? ஏய், நான் தான் அவர் லவ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? ஏன் உனக்கு வருது? அவர் ஒன்றும் உனக்கு இன்னும் ஓகே சொல்ல. அவர் ஓகே சொல்லணுன்னா நீ போய் ப்ரப்போஸ் பண்ணணும். நீ என்ன அதுவே பண்ணல, அதுக்குள்ள நீ என்ன சைட் அடிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறக்கு நீ யார்ரி? நீ என்ன அவரோட ஓனரா? இல்லைல்ல, அப்போ உன் வேலையை பார்ப்போம். ஏய், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. வயன் வா, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது. விட்ரி, ஓவராக பேசுகிறோம் பாரு, கொட்டை பேத்திட்டு இருக்கோவ. ஏய், ஜெமன் கிளாஸ் டி. ஜெமன் கிளாஸா? போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டு உங்கள் பிளேஸில் உட்காந்துட்டு, நல்ல வேலை சொன்னேன், இல்லாட்டின்னு அவனுக்கு மறந்துருக்கும். இந்த கிளாஸ் முடிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அவளை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. ஏ வயன், என்னத்தும் டைரியில் கிரிக்கிட்டு இருக்க? அதுவும் நேற்று 200 போட்டு ஒரு டைரி வாங்கினேன், அதில் ஏண்டி இப்படி ஜெமினை போட்டு கிறுக்கி வச்சிட்ருக்க? ஏய், இது கிரிக்கெட்லாம் இல்லை, ஆர்ட்டு. உனக்கு அது கூட தெரியாதா? ஆமாடி, ரொம்ப பெரிய ஆர்ட்டு தான்.
பாக் ஜமன் வயன். ஐயோ ஐயோ, என்ன பண்ண போற இந்த டைரி வச்சு? ஆ, என்னோட ஹிடன் லவ்வை ஓப்பன் லவ்வை மாற்ற போகிறேன். ஆ, ஆமாம், சொல்லாத லவ்வை போயிட்டு ஒரு நாள் சொல்லுவேன்ல, அதை சொன்னேன். சரி, என்னோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு உங்கள் டியரி ஐஸோடு பார்த்துட்டு அப்படியே அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. இப்படி தான் டேஸஸ் போயிருக்கும். வேன் அத்தை, என்ன இன்னும் குழந்தை உண்டாகவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. அத்தை, போகலான்னு சொன்னவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கீங்க. ஐயோ, ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. உள்ள பிளட் டெஸ்ட்டு அப்புறம் யூரின் டெஸ்ட்லாம் எடுக்க போவாங்கள்ல, ஸோ அதுக்காக அந்த பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வந்துட்டு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு டாக்டர் அந்த பக்கம் தான் இருக்கார், நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு சொல்லிட்டு பேச போகிறீங்க. சார், சொல்லுமா சார், என்னோடய ரிப்போர்ட் வந்துருச்சா சார் உங்களுக்கு? வந்துருச்சு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. மேபி அவரோட பையனால இருக்கலாம். ஸோ அவரை கூட்டிகிட்டு வர சொல்லு. இல்லை சார், நான் அதை பற்றி தான் பேச வரணும். சொல்லுமா. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் இம்பாசிபிள். இல்லை சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. இதை நான் எப்படி சொல்லுவேன்? அதனால தான் இந்த காரணமாக வச்சு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம். அவர் என் கூட சந்தோஷமாக இல்லை. நான் டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை சொல்லுங்களேன். வயன், என்ன பேசுகிற? நான் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். இது எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறாரு. அம்மா, அவங்களுக்கு புள்ள பத்துக்கிற பாக்கியம் இல்லைம்மா. என்னது, புள்ள பத்துக்க பாக்கியம் இல்லையா? ஆமாம்மா. நினச்சேன், என்னடா இதுவ இப்படி இருக்காளேன்னு. ஏண்டி, இப்படிப்பட்டவன் தெரிஞ்சனால்தான் உங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அதுவும் அத்தனை பவுனு போட்டு. இதில் ஒன்றில் 2 பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த கை வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். ஒரு பேரம்பேத்திய கூட பெற்று கொடுக்க வக்கல நீ. உனக்கு கல்யாணம் கேட்குதாடி? கல்யாணம் பாரு, என் பையன்கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு சொல்கிறனால என் பாரு. துணி எடு, துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு போ. இந்த பவுனு நீ வாங்கிட்டு வந்தியே அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போ, போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே, அது நான் சொல்கிறது என்னடி சொல்லணும்? என்ன சொல்லணும்? சி, நிலா, உன் அம்மா அப்பா மறைச்சிட்டாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயன், என்னம்மாச்சு? ஏங்க பேசாதீங்க. இவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லையாங்க. பாருங்க எப்படி நம்ம தலையில கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. அவங்க அம்மா அப்பாக்கு இருக்கு, நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டதான் பண்ண போறேன் பாருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பேசுற? ஆ சின்ன பொண்ணு, அது ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்திருக்கும், எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்க அவனால் பெற்றுக்கவே முடியாதுன்ற, வாங்க உள்ள 2 போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. உங்கள் மாமா என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் உங்கள் அத்தை பேச்சு தான் அவரும் கேட்பாரு. அதனால் வேறு வழியே இல்லை. உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பயங்கரமாக திட்டி உங்களை அங்கேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. வயன் அம்மா, நான் அங்கே போக மாட்டேம்மா, எனக்கு அங்கே வேணாம், நான் கடைசி வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேம்மா. மாப்பிள்ளைக்கு தெரியுமாடி? வேணாம், எனக்கு யாருமே வேணாம், நான் உங்க கூட இருந்துக்கிறேம்மா, புரிஞ்சுக்கோங்க. அப்பா ப்ளீஸ், உங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டு நான் இருந்துக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரிடாம்மா, நீ எங்கேயும் போவேணாம், அப்பா இருக்கேன், அம்மா இருக்கா, போதும், நாம 3 பேர் மட்டும் போதும், அழுகாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியும் அப்படியே உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான். ஃபைனலி சாப்டர் 2ல் அவ்வளோதான். என்னோட லவ் எல்லாமே அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான். ஐ லவ் யூ ஜிமன். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், ஆனால் சாரி, என்னால் தானே நீங்கள் 2 பேரும் சேராமல் இருக்கீங்க. இல்லாட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துருப்பீங்கள்ல. சாரி ஜிமன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்போ தான் ஜிமன் வீட்டுக்கே வராரு. வயன் வயன், ஏய் என்னடா எடுத்தோடனே உன் பொண்டாட்டி பேரை கூப்பிட்ற? ஆ என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இப்போ அவள் எங்க? என் கிச்சனில் தானே இருப்பா, எங்கே காணோம்? இப்போது அவள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னது, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா? இதுக்கு மேலே அவள் நம்ம குடும்பத்துக்கு வரமாட்டாடா. அவள் இதுக்கு மேலே உன் பொண்டாட்டி கிடையாது. என்னது, என்னம்மா பேசுறீங்க? ஆமாம் ஆமாம், நான் என்னடா இது, என்ன குழந்தை என்ன பெற்றுக்கலையே, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு போய் பார்த்தேன். நினச்ச மாதிரியேடா, அவளுக்கு குழந்தை பாக்கியமே வராதாம்மா. நல்ல வேலை சனிய தலையோட வந்து தலைப்பாக்கியோடு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படு. ஆ போ, 2வது பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா என்ன பேசுறீங்க நீங்கள்? என்னம்மா பேசி வச்சிருக்கீங்க? என்னடா பிரச்சனை இப்போ? ஆ என்ன பிரச்சனை இப்போ? அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா, போடா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை, அது ஜிம்மனோட அம்மா வந்து தட்டி விட்டுறாங்க. ஸோ ஜிம்மனும் மேலே போயிட்டு உங்களுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. ஹலோ வயன், என்ன சொல்கிறாங்க அம்மா? ஆமாம் ஜிம்மன், அது ஒன்றும் இல்லை, அது எனக்கே தெரியாது, எப்படி இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறது தானே, இது சாக்கா வச்சு தான் நான் வந்துட்டேன். நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல ஜிம்மன், நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய் ஜிம்மன், இதுக்கு மேலே கூப்பிடாதீங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டேன்ல, அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் மம்மிக்கு காமிங்க. சரி ஜிம்மன், வச்சிடுறேன். வயன் வயன் ஒரு நிமிஷம், என்னப்பா ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை யோசிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் பிரிய போகிறது தான், அது இப்போவா இருந்தேன் என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜிம்மன் யாஷியை பார்க்க வந்திருக்காரு, அதாவது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். யாஷி, நான் வயனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜிம்மன், வாட் ஆர் யூ சேயிங்? ஆ
நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணாதானே. வி ஆர் ஜஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப். நம்ம தான் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல. என்னது? ஆமாம் ஜெமன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு லவ் பண்ணுறாமா அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு மெயின் ரீசனே உங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. அதனால தான் பார்க்க அழகாக இருக்க, அதனால தான் உன்னை நான் லவ் பண்ணேன். மித்தபடி எனக்கு ஒன்றும் மேலே பர்சனலாக அட்ராக்ஷன்லாம் வந்தது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன ஜெம்மன், நான் கூட மேரேஜ் ஆகிட்டு நீ இதை என்ஜாய் பண்ணுறதா நினச்சேன். ஆனால் என்ன நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிற? எனக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம லெட்ஸ் பிரேக்கப். எனக்குலாம் செட் ஆகாது. ஓகே? ஏய் யாஷி, என்ன சொல்கிற? இங்கே பாரு, உன்னை நம்ம தாண்டி அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்பெல்லாம் பண்ணாத. ஓ ஜெமன், வாட் யூ சேயிங்? இங்கே பாரு, நீ எந்த லைஃப்பில் இருக்க, எந்த ஜென்ரேஷனில் இருக்க? மேரேஜா? இப்போல்லாம் மேரேஜெல்லாம் யார் பண்ணிக்கிறா சொல்லு? மேரேஜ் பண்ணிக்கிட்டு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு அப்படி தான் சுற்றுறாங்க. எனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு 4 பேர்த்த வச்சு சுற்றுட்டுலாம் எனக்கு செட் ஆகாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இந்த மேரேஜ்லாம் எனக்கு செட் ஆகாது ஜெமன். போ போ, வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஜெமனுக்கு அவரோட ஹார்ட்டே அப்படின்னு நொறுங்கிருச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக தான் அவர் ரூமுக்கு, அதாவது அவர் வீட்டுக்கு போகிறாரு. எல்லாருமே தூங்கிட்டாங்க, அப்படியே வீடே அமைதியாக இருக்குது. இப்போது ஜெமன் அவர் ரூமுக்கு தான் வராரு. அப்படியே கீழே பார்க்குறாரு. நீங்கள் இருக்க மாதிரி ஒரு மாதிரி ப்ரெசன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு 10-10:30க்குள்ளேயே நீங்கள் அப்படி கீழே பாயெல்லாம் விரிச்சு படுத்திருப்பீங்க. எப்பயுமே அவர் லேட் நைட் வந்தால் உங்களை பார்த்துட்டு தான் படுத்து தூங்குவார். ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு சிகரெட் குடிச்சிட்ருக்காரு. அப்படியே அவ்வளோ புகை மூட்டை, அதனால ஜன்னலாக திறந்து வச்சுட்டு அப்படியே சிகரெட் குடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் இருந்து டைரியை தெரியாமல் தட்டி விட்டுறாரு. ஷா, இது வேற கடுப்பேத்துது. என்னது டைரி, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் 10th பார்ட் ஆஃப் ஹிடன் லவ்னு போட்டிருக்கு. ஸோ ஜெமன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜெமன், நான் உன்னை லவ் பண்ணி கிட்டத்தட்ட 2 years ஆச்சுல்ல. இந்த 2 yearsல நான் 10 சாப்டர் எழுதியிருக்கேன். அது உனக்காக. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜெமன், அவ்வளோ பிடிக்கும். இன்ஃபேக்ட் என் அம்மா அப்பா என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டாலும் அதை விட அதிகமாக எனக்கு உன்னை பிடிக்கும். அது ஏன்னே தெரில. இது அட்ராக்ஷனா, லவ்வா, இன்ஃபாக்சுவேஷனா, இல்லை ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலையா, எதுவுமே தெரில. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் இன்டீசென்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? உனக்கெல்லாம் என்னை பிடிக்காதுல்ல. இதில் நான் எப்படி போய் உனக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி உன்னை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்? அதெல்லாம் இம்பாசிபிள்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இருக்க வரைக்கும் சைட் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜெமன். எல்லாருமே நீ குட்டியாக இருக்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு நீ பார்க்க அவ்வளோ அழகாக தெரிஞ்ச. என்னதான் கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் ஆனால் என்னை விட ஹைட்டு தானே நீ. ஸோ நான் அப்படி தான் மேட்ச் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட லிப்ஸு, உன்னோட கண்ணாடி, அப்புறம் உன்னோட கண் எல்லாமே
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு, ஆனால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுனதை படிச்சிட்ருக்காரு. இதை படிக்க படிக்க ஜிம்மனுக்கு அவ்வளோ டியர்ஸு அப்படியே ஃபால் ஆகுது. நீங்கள் ஒரு 3 டைரி இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிருப்பீங்க. லாஸ்ட் பார்ட் டைரி அண்ட் தென் இந்த 10th பார்ட் டைரி, இன்னொரு சாப்டர் டைரி சொல்லிட்டு மறந்து வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க 3 டைரியுமே படிச்சிடுறாரு. படிச்சுட்டு அவ்வளோ தேம்பி அழுகிறாரு. ஏண்டி நீ இவ்வளோ லவ் பண்ணியிருக்க? உன்னை பக்கத்தில் வச்சுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்ல. சே, நானும் மனுஷனே இல்லடி. இப்போ நான் எப்படி நீ உன்னை மூஞ்சில முழிப்பேன்? எங்கே அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்து அப்படியே கிழிச்சு போடுறாரு. அடி சாரி மன்னிச்சிடுறே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவசரமாக காரோட சாவை எடுத்துட்டு அப்படியே கீழே வராரு. வயன், சொல்லுங்கம்மா. என்னம்மா இன்னும் தூங்கலையாண்ணே? லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. இல்லைம்மா தூக்கம் வரல, நீங்கள் தூங்குங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். வயன், என்னடி ஆச்சு? ஏண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? 2 days ஆச்சு, பார்த்துக்கலாம் வா. மாப்பிள்ளை கூட என்ன கால் பண்ணி கேட்கல, அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்ருக்காரு. மா ப்ளீஸ் இதை பற்றி பேசாதீங்க. சரி வயன், தூங்கு. பாரு 12 ஆச்சு, போ தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே படுக்கலான்னு போகும்போது ஒரு கார் சவுண்டு ஹார்ன் அடிச்சிட்ருக்கு உங்கள் வீட்டு முன்னாடி. அவ்வளோ தூரம் ஹார்ன் அடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மனோட கார் தான். ஜிம்மன், ஏன் இன்னைக்கு என்னாச்சு அவருக்கு? ஏன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கீழே குடுக்குடுன்னு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜிம்மன் ஏதாச்சும் மறந்து வச்சிட்டிங்களாண்ணா? இல்லை நான் ஏதாச்சும் கொண்டு வந்துட்டேனா? இல்லையே, நான் எதுவும் கொண்டு வரல ஜிம்மன். என்னாச்சு? ஏன் வந்திருக்கீங்க? அந்த டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா கிட்டலாம் சொல்ல வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஏய் வயன், சொல்லுங்க ஜிம்மன். சாரிடி. சாரிடி, மன்னிச்சுக்கோ. காலில் விழுது. ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என் காலில் ஏன் விழுக்கிறீங்க? மன்னிச்சிடுறேன், நீ இவ்வளோ தூரம் என்ன லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியாமல் போச்சுடி. ஜிம்மன் என்ன பேசுகிறீங்க? அங்கே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, போங்க போய் பாருங்க போங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? அவள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாலாம். அவளுக்கு மேரேஜ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா. ஏய் லூசாடி நீ, உன் புருஷன் வந்திருக்கேன் கன்வின்ஸ் பண்ணிட்டான்னு கேட்குற அவகிட்ட போயிட்டு வெக்கமா இல்லை? சிம்மன் என்ன பேசுறீங்க நீங்கள்? அவங்க லவ் பண்ணுவாங்க தான், அவங்க ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, கோவப்படுத்திருப்பீங்க, அதனால தான். ஏய் நீ என்னை இத்தனை வருஷமாக லவ் பண்ணியிருக்கடி, நான் அதை பற்றி கேட்டால் நீ ஏன் லவ் பற்றி பேசுகிற? கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. அதனால் அவ்வளோ அழுகுறீங்க. ஜிம்மன் ப்ளீஸ் இதை பற்றி பேச வேணாம், நீங்கள் போங்க ஜிம்மன், வேணாம். இதில் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் டைரி பார்த்தாண்டி படித்தேன். இவ்வளோ என்னை பார்த்து ரசிச்சிருக்கியாடி, இவ்வளோ பார்த்து என்ன லவ் பண்ணியிருக்கியான்னு அதை நான் புரிஞ்சிக்கவே கிடையாதுல்ல. என்னை மன்னிச்சிருவேன், என்னை மன்னிச்சிடுறி. ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? காலெல்லாம் விழுந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணி கூடி. ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வயன் அக்செப்ட் பண்ணிக்கோடி. சாரி, நான் டிவோர்ஸ் பேப்பர் கூட கிழிச்சு போட்டேன். என் கூட வந்துடுவேன், புரிஞ்சுக்கூடி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் நம்ம ரூம்குள்ளே போகும்போது உன்னோட ஸ்மெல் தான் அப்படி இருக்குடி, புரிஞ்சுக்கோ. வந்துடுவேன், கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நீங்களும் லவ் பண்ண பர்சன் இல்லையா. நல்லா போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்டி. எப்படி பண்ணுவேன்? இத்தனை வருஷமா நான் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கஷ்டமா இல்லையாடி? இருந்துச்சு தான் ஜெமன், ஆனால் லவ் பண்ணிட்டேன்ல, அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜெமனுக்கும் அவ்வளோ அழகாச்சு வருது. அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி இதுக்கு மேலே உன்னை நான் எங்கேயுமே விட மாட்டேன்டி ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரைட் சைட் கன்னத்துலேயும், லெஃப்ட் சைட், அப்புறம் சின்னில், அண்ட் தென் நெத்தியில், ஜாவாவில், எல்லா பக்கமும் கிஸ் பண்ணுறாரு. கடைசியா அப்படியே லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே ஸ்ட்ராங்கான லிப் கிஸ் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி அது ரொம்ப எமோஷ்னலாக, அப்புறம் ரொம்ப லவ்லியாக போகுது. ஸோ இப்படியே தான் அந்த மூமெண்ட் போயிருக்கோம். ஃபியூ டேஸ் கழிச்சு நீங்கள் இப்போது ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி கப்போர்டில் வச்சிட்ருக்கீங்க. ஜெமன், என்ன ஜெமன்? அப்பாடா, இப்போ தாண்டி நல்லா இருக்கு. ஐயோப்பா, செம்ம டயர்டி. காலேஜில் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படி இப்படி என் உசுரை வாங்கிட்டாங்க. ப்ரொஃபஸர், நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர். ஓ, இந்த மாடுலேஷன் நல்லா இருக்கேடி. இங்கே திரும்ப பார்க்கலாம், திரும்ப. ஜெமன், தள்ளுங்க ஜெமன். ஏய் தள்ளுறி, மூஞ்சி காமெடி. எனக்கு இப்போ கிஸ் பண்ணும், மூஞ்சி காமே. ஜெமன், சரி நீ திரும்பினாலும் பரவாயில்ல, அப்படியே ஒன்னேக்க ஸ்மெல் பண்ணிக்கிறேன். பா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குடி. பா, அப்படியே கடவுள் செதுக்கி வச்சிருக்கான் எனக்காகவே. ஜெமன், ட்ரெஸ்குள்ளெல்லாம் கை விடக்கூடாது. ஜெமன், கை எடுங்க. எடுக்க மாட்டேன்டி பொண்டாட்டி, தங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ சம் மூமெண்ட்டில் வந்து நான் உளறி இருப்பேன். பிகாஸ் இப்போ நான் வந்து டைமிங் என்ன 12 மணிக்கு கரெக்டாக ஆகுது. நான் எப்பவுமே வந்து 8 ஒரு 9:30 10குள்ளே நான் படுத்து தூங்கிடுவேனா. ஸோ அதனால் வந்து இவ்வளோ தூரம் கண் முழிச்சு ரெக்கார்ட் பண்ணனால தான் கொஞ்சம் உளறி இருப்பேன், மன்னிச்சிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம் இடத்துல உளறிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகேவா? சரி, பாய், டாடா, லவ் யூ ஸோ மச், பை.